உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, என் பொண்ணு அந்த பையன் மேல உசிரே வச்சிருக்கான்னு உனக்கு தெரியும். நீ அவ ஆசைக்கு எதிரா உத்தரவு கொடுத்துறாத கடவுளே. கடவுளே, விஜய் இல்லைன்னா நான் இப்படியே கூட இருந்துடுறேன். உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். அப்பா சொல்ற பையனை பொண்ணு பார்க்க வர சொல்லி மட்டும் உத்தரவு கொடுத்துறாத. ஐயோ கடவுளே. எடுத்துடலாமா? ஏமா ஐஸ்வர்யா, நீயே வந்து ஒரு பொட்டலத்தை எடுமா. அப்பா, நானா? ஆமாம்மா, நீதான். இது உன்னோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுமா. அதனால நீயே உன் கையால எடு. ஐசு எடு. நல்ல தைரியமா கடவுளை வேண்டிக்கிட்டு எடுமா. கண்டிப்பா உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும். கடவுளே, குங்குமம் வரணும், குங்குமம் வரணும். ஐஸ்வர்யா, கண்ணை திறந்து பாருமா. ஐயோ, இப்ப என்ன சொல்றீங்க எல்லாரும்? சாமியும் நான் சொன்னது தானே சொல்லியிருக்கு. இன்னைக்கு அந்த பையன் வீட்டுக்காரங்களை வர சொல்றேன். பேசி முடிச்சிருவோம். ஐசு, அக்கா, அக்கா, அக்கா நில்லு. மகா நெல்லுமா, இப்போ உனக்கு ஓகே தானே? அதான் சாமியை சொல்லிடுச்சேப்பா. பாஸ், என்ன? 2-3 டேஸாக நீங்கள் எந்த ஃபைல்ஸும் செக் பண்ணல. எதுவுமே மூவ் ஆகாமல் இருக்கு. நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாம் மெயில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த எடுத்துகிட்டு போ. என்னால் இப்போ இதெல்லாம் பார்க்க முடியாது. நீ போயிட்டு அப்புறமா வா. பாஸ், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருக்கு. இந்த ஃபைலை இன்னைக்கே ஃபார்வர்ட் பண்ணணும், இல்லைன்னா எல்லா ஆர்டர்ஸும் கேன்சல் ஆகிடும். இங்கே நானே கேன்சல் ஆயிடுவேன்ற பயத்தில் இருக்கேன். ஆர்டர் கேன்சல் ஆனால் என்ன? போ, அப்புறம் வா.
என்னாச்சு இவருக்கு? எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் சிறு சிறுன்னு எரிஞ்சு விழுறாரு? ஏதோ நடந்திருக்கு. என்னவா இருக்கும்? வந்ததும் வராததுமா நேரா விக்ரம் மாமா கேபினுக்கு போறா. மூஞ்சி வேற ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஏன் இப்படி எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் போலயே. என்னவா இருக்கும்? விக்ரம், யாரா இருந்தாலும் அப்புறம் வாங்க. இப்போ நான் யார் கூடயும் பேசுற மாதிரி இல்லை. விக்ரம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசலாமா? சொல்லு, என்ன? நான் இந்த ஆஃபீஸை விட்டு ரிலீவ் ஆகிறதா டிசைட் பண்ணியிருக்கேன். நான் இனிமே இங்க வேலையை கண்டினியூ பண்ண மாட்டேன் விக்ரம். என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்ற? நான் இங்க வேலைக்கு சேர்ந்ததே என் அக்காவுக்கும் விஜய்க்கும் எப்படியாவது கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு தான். இப்பதான் அதுவே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. இதுக்கு மேல எனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? மகா, ஏன் இப்ப இப்படிலாம் பேசுற? விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் நடக்கும். 100% நடக்கும். அம்மாவை நான் பேசி கன்வின்ஸ் பண்றேன். கொஞ்சம் டைம் கொடு எனக்கு. இனிமே நானே நினைச்சாலும் அதை பண்ண முடியாது விக்ரம். ஏன்னா எங்க அப்பா எங்க அக்காவுக்கு வேற இடத்துல வரேன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஹேய், அப்படிலாம் சொல்லாத மகா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு உங்க அப்பா வேற மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் நீ அதை சொல்லி தடுக்கலாம்ல. என்ன சொல்லி தடுக்கிறது விக்ரம்? நீங்க உங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல மாட்டீங்க. உங்க அம்மா ஐஸ் அக்கா விஜய் கல்யாணத்தை தனியா நடத்த ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் நான் என்ன சொல்லி தடுக்கிறது? நான் 3 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கேன். ஒரு பொண்ணுக்காக மத்த பொண்ணுங்க வாழ்க்கைய என்னால பணைய வைக்க முடியாதுன்னு சொல்லி என் அப்பா என்கிட்ட கேள்வி கேட்கிறாரு விக்ரம். நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு அப்பாவா அவர் எடுத்த முடிவு சரிதான். நானே அந்த இடத்துல இருந்தாலும் அந்த டெசிஷனை தான் விக்ரம் எடுத்திருப்பேன். அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் இங்க இருக்க வேண்டான்னு. நான் இங்க இருந்த வரைக்கும் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். உங்களை நிறையவே வம்பிழுத்திருக்கேன். அதெல்லாம் நான் சும்மா ஜாலிக்காக தான் பண்ணேன். மத்தபடி வேற எதுவும் இல்லை. ஆனா நான் பண்ணதுனால உங்க மனசு எதுவும் கஷ்டப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மகா, நான் கிளம்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.